வள்ளியூர் அருகே நம்பியார் ஆற்றில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தால் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்திருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து முடங்கி இருக்கிறது. லாரிகள் அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். லாரிகள், அரசு பேருந்துகள் வழிநெடுக நிற்கக்கூடிய காட்சி. கனமழை காரணமாக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், விவரங்கள். நிச்சயமாக தென் மாவட்டங்களை புரட்டி போட்டிருக்கக்கூடிய இந்த கனமழையின் காரணமாக மதுரை மற்றும் தூத்துக்குடி இடையேயான அந்த போக்குவரத்து என்பது தற்பொழுது முடங்கி இருக்கின்றது. தூத்துக்குடி மாவட்டம் எப்போதும் வென்றான் நீர்த்தேக்கத்திலிருந்து அதிக அளவு உபரிநீர் வெளியேற்றப்படுவதன் காரணமாக அதில் இருக்கக்கூடிய பழைய பாலம் சேதமடைந்திருக்கின்றது. அதை மூழ்கடித்து தண்ணீர் செல்லக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது மதுரையிலிருந்து தூத்துக்குடி செல்லக்கூடிய இந்த தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்தை போலீசார் வந்து முடக்கியிருக்கிறார்கள். தற்பொழுது நான் இருக்கக்கூடிய இந்த எட்டயபுரம் பகுதியோட வரக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் இந்த பகுதியோடவே தடுத்து நிறுத்தப்படுகின்றன. பேருந்து, கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் மாற்று வழி பாதையில் திருப்பிவிடப்பட்ட போதும் கூட லாரி, சரக்குகள் ஏற்றி வந்த இந்த கனரக வாகனங்கள் மணிக்கணக்கில் இங்கே காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இந்த பகுதியில் நிலவுகிறது. இது மட்டும் இல்லாமல் எப்போதும் வென்றானில் தண்ணீர் செல்வது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி பகுதியிலும் நகர்பகுதிக்குள்ளாக செல்வதில் போக்குவரத்தில் பெரும் சிக்கல் நீடித்து வரக்கூடிய காரணத்தினாலும் இந்த போக்குவரத்தை முடக்கி இருப்பதாக போலீசார் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதனால் மாற்று பாதைகளில் இங்க இருக்கக்கூடிய வாகனங்கள் வந்து திரும்பி செல்கின்றன. ஆனால் கனரக வாகனங்களை பொறுத்த வரைக்கும் பல மணி நேரமாக இந்த பகுதியில் வந்து நின்று கொண்டிருக்கின்றன. இருக்கக்கூடிய ஓட்டுநர் இருக்காங்க, நம்ம கிட்ட கூட பேசலாம். ஆனால் எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க, எவ்வளவு நேரமா அங்கே நின்றுட்டு இருக்கீங்க? மயிலாடுதுறையில இருந்து வர்றேன். காலையில் 6 மணிலேருந்து நின்றுட்டு இருக்கிறேன். காலையில் 6 மணிலேருந்து நின்றுட்டு இருக்கிறேன். நான் போகிறது திருச்செந்தூர் கோயிலுக்கு போகணும். மழை வெள்ளத்தினால போக முடியாமல் இடையில பாதிக்கு நின்றுட்டு இருக்கிறேன். நீங்கள் லாரியா எங்கேருந்து வர்றீங்க? எங்கே போகணும்? திருப்பூர்லேருந்து தூத்துக்குடி போனீங்க சார். திருப்பூர்லேருந்து வர்றேன், தூத்துக்குடி போகணும். காலைல 6 மணிலேருந்து நின்றுட்டுருக்கேன். விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ சாப்பாடு எதுவுமே இல்லை, ஹோட்டல் கூட இல்லை. பார்த்தீங்கன்னா இங்கே தான் நின்றுட்டுருக்கோம். அதான் ஏதாவது பார்க்கணும், நீ ஹோட்டல் எதாவது இருக்குன்னு பார்க்கணும். நீங்கள் இதே ஊரா எங்கே வரீங்க? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அளவுக்கு மழை பெஞ்சிருக்கா? இது மாதிரியான பாதிப்பு மழை பெய்யல சார். ரொம்ப 20 வருஷம் கழிச்சு இப்போ தான் சார் பெய்யுது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மழையை பார்த்தது இல்லை. நேற்று 2 மணிக்கு பிடிச்ச மழை இவ்வளோ நேரம் பெய்யுது சார். இதுக்கு முன்னாடி இந்த மழையை பார்த்ததில்ல. மழை 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. ஆனால் இப்போ வந்த மழை இப்போ ரொம்ப அதிக வேகத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. நேற்று 2 மணிக்கு பிடிச்ச மழை, பகலில் 2 மணிக்கு பிடிச்ச மழை இவ்வளோ நேரம் இன்னும் விடலை மழை. இப்போ இங்கே திருப்பி விடக்கூடிய இந்த வாகனங்கள் தூத்துக்குடி போகணுன்னா வேற எந்த ரூட்டுக்கு எப்படி போக? இல்லை சார், தூத்துக்குடி உள்ளே போக முடியாதாங்க, வெள்ளமாக இருக்குல்ல. ஆமாம், இல்லை அங்கும் போக முடியாது. அங்கே ஏறி உடஞ்சிருக்கு கம்மா. ஏராளமான கனரக வாகனங்கள் இந்த பகுதியில் அணிவகுத்து நிற்கின்றன. இந்த வெள்ளம் வடிந்ததற்கு பிறகு, சாலை சீரமைக்கப்பட்டதுக்கு பிறகாகத்தான் இந்த வாகனங்கள் இந்த வழி போக்குவரத்தை சீரமைக்க முடியும் அப்படின்னு போலீசார் வந்து தெரிவிச்சிருக்காங்க. கனரக வாகனங்களை தவிர கார் மற்றும் இலகுரக வாகனங்கள் ஆகியவை மாற்று வழி பாதையில் சென்றாலும் கூட தூத்துக்குடி நகருக்குள் செல்வதில் சிரமம் இருப்பதாகத்தான் இருக்கக்கூடிய பயணிகளும் இந்த பகுதி மக்களும் தெரிவிச்சிருக்காங்க. சிபி விவரங்களுக்கு நன்றி குணசேகரன்.
தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவுக்கு உட்பட்ட பேரூர் கிராமத்தில் 2000 ஏக்கர் விளைநிலங்கள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் ஸ்ரீவைகுண்டம் அருகே இருக்கும் கஸ்பா குளம் உடைப்பு ஏற்பட்டு அதில் இருந்து வரும் நீர் விளைநிலங்களை சூழ்ந்து வெள்ளக்காடாக மாறியிருக்கிறது. இந்த பகுதிக்கு செல்லக்கூடிய சாலைகளில் வெள்ள நீர் ஆர்ப்பரித்து ஓடுவதால் போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதுபற்றிய விவரங்களை செய்தியாளர் ஷேக் அப்துல்லா வழங்குகிறார், பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று அதிகாலை முதல் தற்பொழுது வரை வரலாறு காணாத அளவிற்கு அடைமழை வெளுத்து வாங்கி வருவதால் தூத்துக்குடி மாவட்டமே தனி தீவு போல காட்சியளித்து வருகிறது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மணிமுத்து ஆறு, பாபநாச ஆறு, தாமிரபரணி ஆறு உள்ளிட்ட ஆறுகளில் இருந்து திறக்கப்படும் உபரி நீர் இப்பகுதியில் உள்ள பல்வேறு கண்மாய் குளங்களில் நிறைந்து அதிலிருந்து குளங்கள் உடைப்பு ஏற்பட்டு பல்வேறு பகுதியே வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. பேரூர் பகுதிக்கு செல்லக்கூடிய சாலையில தான் இருக்கும். இந்த சாலையில கஸ்பா குளம் உடைப்பு ஏற்பட்டு அதிலிருந்து வரக்கூடிய நீரானது தற்பொழுது இந்த பகுதியில் சூழ்ந்து இந்த பகுதிக்கு செல்லக்கூடிய போக்குவரத்து முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது ஒளிப்பதிவாளர் பாண்டியன் காட்டக்கூடிய காட்சி கூட நம்ம பார்க்கலாம். சாலையே தெரியாத அளவிற்கு ஒரு வெள்ள நீரானது ஆர்ப்பரித்து சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பா சொல்ல போனா இன்னும் ஓரிரு தினங்களில் நடவு செய்யக்கூடிய நாத்து பயிர்களும் அதே போல் 1000 ஏக்கர் பரப்பளவில் உள்ள வாழை மரங்களும் முழுமையாக இந்த வெள்ள நீரால் சேதமடைந்துள்ளதா இப்பகுதியை சேர்ந்த விவசாயிகள் தெரிவிச்சிருக்காங்க. தற்பொழுது இந்த பகுதியை சேர்ந்த விவசாயி நம்ம கிட்ட இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். ஆனா இங்க எவ்வளவு நேரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, இந்த மழையினால எவ்வளவு பாதிப்பை சந்திச்சிருக்கீங்க, விவசாய நிலங்கள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கு? நாத்து பூரா போயிட்டு வண்டி வாகனங்கள் டிராக்டர் கிரீஸ் வண்டி எல்லாமே உள்ளனைக்கு உள்ள போன வண்டி வெளியே வர முடியாம சூழ்நிலையில முழுகி கிடக்கு. ஒரு 10-12 டிராக்டர், ஒரு 7-8 கிரீஸ் வண்டி உள்ள கொண்டு விட்டது. எதிர்பாராம மழை வந்தனால எடுக்க முடியாத காலத்தில் வெள்ளம் அரிச்சு எந்த இடத்துல கிடக்குங்கிறது தெரிய மாட்டேங்குது. இப்போ இது மாதிரி ஒரு மழை இந்த பகுதியில் வந்திருக்கா? இது எவ்வளவு தூரம் ஒரு பாதிப்பா இருக்கு உங்களுக்கு? எனக்கு வயசு 50 வயசு ஆகுது. 50 வயசுல இப்படி ஒரு மழை நான் பார்த்ததே கிடையாது. சரியான மழை, ஒரு ஏகப்பட்ட பாதிப்பு, விவசாயிகளுக்கு கடுமையான பாதிப்பு. நேற்று நைட்டில் இருந்து இங்கே மின்சாரம் கிடையாது. மக்கள் ஒரு ஹெல்ப் உதவி கேட்க கூட தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. கிராம மக்கள் என்ன செய்வதுன்னு தெரியாமல் திகைச்சு போய் நிற்காங்க. கனமழையால் தூத்துக்குடி ரயில் நிலையங்கள் மழை நீரால் தத்தளிக்கின்றன. அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். கனமழையால் தூத்துக்குடி ரயில் நிலையங்கள் மழை நீரால் தத்தளித்து வருகின்றன. நெல்லை திருவேங்கடம் மைப்பாறை கிராமத்தில் இருக்கும் ஓடையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார். மணிகண்டன், தற்போது அந்த பகுதியில் எந்த அளவிற்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரங்கள். தென்காசி மாவட்டம் திருவேங்கடம் அருகே உள்ள மைப்பாறை கிராமத்தை ஒட்டியுள்ள சிற்றோடை உள்ளது. இந்த சிற்றோடையானது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இருந்து ராஜபாளையம் செல்லக்கூடிய சாலையாகும். இந்த பிரதான சாலையில் குறுக்கே இந்த சிற்றோடையில் பாலம் கட்டும் பணி தற்போது வரை முழுமையான பணி நிறைவடையாமல் இருந்ததால் அருகில் தரைப்பாலம் அமைத்து தற்காலிகமாக சாலை போக்குவரத்து நடைபெற்று வந்தது. இன்று காலை முதல் அதி கனமழை அங்கே பெய்து இருந்ததால் அந்த ஓடையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக தற்காலிக சாலையானது உடைப்பு ஏற்பட்டு அந்த சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து அதை சரி செய்யும் பணியில் அப்பகுதியில் உள்ள அந்த பாலை வேலையாட்கள் அதை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதை போல
அதே சாலையில் இருக்கக்கூடிய மற்றொரு பாலமான நிச்சோப நதியில் உள்ள பாலமானது பாலத்தின் குறுக்கே பாலத்தின் கீழ் உள்ள மரக்கட்டைகள் மரக்குப்பைகள் அடைப்பு ஏற்பட்டதால் அதை ஜேசிபி எந்திரம் கொண்டு அதை சீரமைக்கும் பணியில் திருவேங்கடம் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். திருச்செந்தூரில் 24 மணி நேரத்தில் 69 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது. வீடுகளை சூழ்ந்த வெள்ளநீர் ஜேசிபி மூலமாக வெளியேற்றும் பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், திருச்செந்தூரை பொறுத்தவரை தற்போது மழை எந்த அளவிற்கு பெய்திருக்கிறது, எந்தெந்த பகுதிகள் எல்லாம் இதனால பாதிக்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள்? திருச்செந்தூர்ல 2 நாளாவே கனமழை அதிகமாக பெய்து கொண்டு இருக்கிறது. இதுல திருச்செந்தூர்ல அவ்வளவு இடங்கள்லயுமே வெள்ளம் சூழ்ந்து இருக்கிறது. இது போக குறும்பூர்ல விவசாய நிலங்கள்லயும் அதிகமான மழை நீர் தேங்கி விவசாயங்கள் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஆறுமுன்னேரியில தண்ணி தேங்கி இருக்கிற இடத்துல பூரா புல்ட்ரோசரை வச்சு அதை சரி பண்ணி அதில் உள்ள மழை நீரை அப்புறப்படுத்திட்டு இருக்காங்க. அதுல டிஎஸ்பி வசந்தராஜ் மற்றும் ஊழியர்கள் எல்லாரும் அந்த பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் திருச்செந்தூர் சுற்றியுள்ள ஊர்களில் மழை கனமான மழை பெஞ்சிட்டு இருக்கு. இதனால வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் யாருமே வீட்டை விட்டே வெளியில வரல. குறும்பூர்ல விவசாய நிலங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஆத்தூர் போன்ற இடங்கள்ல விவசாய நிலங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு திருச்செந்தூர் பக்கத்துல உள்ள குமராபுரம், வீரபாண்டியப்பட்டணம் இந்த இடத்துல எல்லாம் நடந்து கூட போக முடியாத அளவுக்கு தண்ணீர் முட்ட அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி செந்தில் ஆறுமுகம். நெல்லை பால்குளம் பகுதியில் பெருக்கெடுத்தோடும் வெள்ளத்தால் மக்கள் அவதியடைந்திருக்கிறார்கள். குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்திருக்கிறது. நெல்லை பால்குளம் பகுதியில் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். வீடுகளை தண்ணீர் சூழ்ந்திருப்பதால் மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள். நெல்லை பால்குளம் பகுதியில் பெருக்கெடுத்தோடும் மழை வெள்ளத்தால் அந்த பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. தாமிரபரணி ஆற்று வெள்ளம் ஊருக்குள்ளும் புகுந்திருக்கிறது. அதேபோல ஆழ்வாறு திருநகரி பகுதிகளிலும் மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. குடியிருப்புகள் பகுதிகளுக்குள் புகுந்த மழை நீரால் மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். தாமிரபரணி ஆற்றில் இருந்து 1 லட்சம் கனஅடி நீர் தற்போது ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. ஆழ்வார் திருநகரி பால்குளம் பகுதியில் மழை வெள்ளம் பெருக்கெடுத்தோடுவதால் அங்கிருக்கக்கூடிய மக்கள் அவதிக்கு ஆளாகி இருக்கிறார்கள். மாவட்டம் முழுவதுமாக 200க்கும் மேற்பட்ட முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அங்கே 1500க்கும் மேற்பட்டவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தண்ணி ஓவராகி ஃபுல்லாக போய்கிட்டுருக்கு. விவசாய நிலங்கள் பருத்தி இதெல்லாம் சேதாரமாயிருச்சு. ஊர் மந்தையில் இருக்கிற பருத்தி எல்லாம் சாஞ்சி போச்சு. கவர்மெண்ட்டு கொஞ்சம் விவசாயிகளுக்கு நிவாரணம் கொடுத்தா தேவையில்லை. இந்த மாதிரி மழை எப்பயுமே பேஞ்சதில்லை. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பேஞ்சிருக்கு, இப்போ பேஞ்சிருக்கு. அதான் கவர்மெண்ட் அரசாங்கம் ஏதாச்சும் உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கொள்ளுங்க. இந்த மாதிரி எனக்கு 55 வயசு ஆச்சு. இன்னும் இதனால் வரைக்கும் நான் பார்த்தே கிடையாது. இந்த மாதிரி இவ்வளோ தண்ணி இந்த தண்ணி எப்பயும் பார்க்கல. உங்களோட மழை பேஞ்சிருக்கிறது 2 நாளாக. ஆமாம், நாளைக்கும் பெய்யுங்க. அங்கே என்ன தான் ஆக போதும். எட்டயபுரம் கண்மாயில் நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் கண்மாய் அருகே வைக்கப்பட்டிருந்த அடுப்பு கறி நீரில் கரைந்திருக்கிறது. இதுபற்றி கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். செல்வகுமார், விவரங்கள். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே இருக்கின்ற சிந்தலக்கரை கிராமத்தில் தான் இந்த பெரிய கண்மாய் இருக்கிறது.
கடந்த 2 தினங்களாக பெய்து வருகின்ற இந்த கனமழையின் காரணமாக இந்த கண்மாய் முழுவதுமாக நிரம்பி காற்றாட்டு வெள்ளம் போல் தற்போது இந்த கண்மாய் பாய்ந்து செல்கிறது. தேசிய நெடுஞ்சாலையின் கீழ் பாலத்திற்கு அடியே செல்லக்கூடிய இந்த தண்ணீர் மிகப்பெரிய அளவில் பிரமாண்டமாக அடித்துக் கொண்டு செல்கிறது. இந்த தண்ணீர் செல்கின்ற பொழுது ஏற்கனவே அந்த பகுதியில் விவசாயம் செய்யப்பட்டிருக்கின்ற சோளம் காடுகள் மற்றும் பருத்தி உள்ளிட்ட இடங்களில் முழுவதுமாக அந்த விவசாய நிலங்களில் பாய்ந்து அது முழுமையாக சேதப்படுத்தியிருப்பதாக அந்த பகுதி விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று அதனுடைய கரைகளில் அடுப்பு கறி தயாரிக்கின்ற பணி நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 5 லாரி லோடுகள் அடுப்பு கறி தற்போது அங்கு தயாரிக்கப்பட்டு உற்பத்தி செய்யப்பட்டு வட மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதற்காக தயாராக இருந்த நிலையில் இந்த கண்மாயோட தண்ணீர் முழுவதுமாக அந்த அடுப்பு கறி முழுவதுமாக சுற்றி இருப்பதால் அவற்றை காப்பாற்றுவதற்காக அதனுடைய உரிமையாளர் தொடர்ந்து பொக்லைன் இயந்திரை வைத்துக் கொண்டு போராடி வருகிறார். இதுபோன்ற மழை இதுவரை இந்த பகுதியில் பார்த்ததில்லை. 25 ஆண்டுகளுக்கு மேலாக இதுபோன்ற மழை பார்த்ததில்லை என்று அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து மழை அதிகரித்து வருகிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கண்மாய் உடைந்து ஊருக்குள் வரக்கூடிய வாய்ப்பும் அதிகம் இருப்பதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்திருக்கிறார்கள். சிலந்திக்கரையை பொறுத்தவரை எந்தெந்த பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது, அங்கிருக்கக்கூடிய மக்கள் முகாம்களுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்களா செல்வகுமார்? ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய பலர் அருகில் இருக்கக்கூடிய முகாம்களுக்கு சென்றிருக்கிறார்கள். ஆனால் இது போன்ற கண்மாய் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் பெருமளவு இது போன்ற மழை பாதிப்புகள் வராது என்பதால் அவர்கள் அதிக அளவில் இந்த பகுதியில் இருந்து அவர்கள் முகாம்களுக்கு செல்வதில்லை. இந்த மழை என்பது இவர்கள் இதுவரை பார்த்திராத பெரிய அளவிலான மழை என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவேதான் இப்போ இவர்களை உடனடியாக அரசு அதிகாரிகள் அருகில் இருக்கக்கூடிய முகாம்களுக்கு இவர்களை மாற்றி எடுத்துச் செல்வதற்கான பணிகளையும் முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் செல்லக்கூடிய அந்த பாலம் எப்போது வென்றா என்ற பகுதியில் இருக்கக்கூடிய தரைப்பாலத்திலும் தண்ணீர் அதிக அளவு செல்வதால் இங்கிருந்து மதுரையிலிருந்து செல்லக்கூடிய வாகனங்கள் ஒருபுறம் போக்குவரத்து முழுவதுமாக மாற்றி அமைக்கப்பட்டு அங்கு தூத்துக்குடியிலிருந்து வரக்கூடிய வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதிக்கப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர் மழை காரணமாக தொடர்ந்து இது போன்ற சிறு சிறு கண்மாய்களும் ஏரிகளும் ஆங்காங்கு உடைப்படுத்தி விவசாய நிலங்களிலும் வீடுகளிலும் பாய்ந்திருப்பது பொதுமக்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.